எந்த ஒரு சுப நிகழ்ச்சியையும் தொடங்குவதற்கு முன்னாடி விநாயகரை வணங்கி தொடங்குவது வழக்கம். எளியோருக்கு எளிமையாக காட்சி தரக்கூடிய விநாயகர் நாம் தெரு ஓரமும் சரி, கோவிலின் முகப்பிலும் சரி, அவர் தவிர்க்க முடியாத, தவிர்க்க கூடாத முழுமுதற் கடவுளாக இருக்காரு. விநாயகரின் பல்வேறு உருவங்களில் பெயர்களில் காட்சி தருவதை நாம பார்த்திருப்போம். விநாயகரின் 32 உருவம் மற்றும் பெயர்கள் என்னென்ன என்றும், ஒவ்வொரு விநாயகருக்கு என்ன வித்தியாசம், எப்படி இருப்பார் என்பதை விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 32 கணபதியில முதல் 16 கணபதி ஷோடச கணபதி வகை என்றும், அடுத்த 16 கணபதி ஏக விம்சதி வகை என பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக பாலகணபதி. குழந்தை போன்ற உருவத்துல செங்கது நிறத்துல காட்சி தரக்கூடியவர். இவர் மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், கரும்பு ஆகியவற்றை தன் 4 திருக்கரங்கள்ல தாங்கியவர். இரண்டாவதாக தருண கணபதி. சிவந்த திருமேனியை கொண்ட தருண கணபதி அங்குசம், பாசம், ஒடிந்த தந்தம், கரும்பு துண்டு, நெற்கதிர்கள், மோதகம், விளாம்பழம், நாவற்பழம் ஆகியவற்றை தன் 8 கரங்கள்ல ஏந்தியவர். மூன்றாவதாக பக்தி கணபதி. வெள்ளை நிறத்தில் காணப்படும் பக்தி கணபதி தனது 4 திருக்கரங்கள்ல பாயாச கிண்ணம், தேங்காய், மாம்பழம், வாழைப்பழம் ஆகியவற்றை வைத்திருப்பார். நான்காவதாக வீரகணபதி. சிவந்த திருமேனியுடன் காணப்படும் வீரகணபதி தன்னுடைய 16 திருக்கரங்கள்ல வேதாளம், வேல், அம்பு, வில், சக்கரம், கத்தி, கேடகம், சம்மட்டி, கதை, அங்குசம், நாகம், பாசம், சூலம், குந்தாலி, மழு, கொடி ஆகிய 16 பொருட்களை திருக்கரங்கள்ல ஏந்தியிருப்பார். ஐந்தாவதாக சக்தி கணபதி. அந்திவானம் போல சிவந்த மேனியுடன் இருக்கும் சக்தி கணபதி தன் மடியில் பச்சை நிறத்திலான தேவியை ஒரு கையால் அணைத்திருப்பது போலவும், மற்ற கைகள்ல அபயஹஸ்தம், பாசம், பூமாலை ஆகியவற்றை தாங்கியவர். ஆறாவதாக துவிஜ கணபதி. வெண்மையான திருமேனியை உடைய துவிஜ கணபதி 4 முகங்கள், புத்தகம், அச்சமாலை, கமண்டலம், தண்டம் ஆகியவற்றை தன் கரங்கள்ல தாங்கியவர். ஏழாவதாக சித்தி கணபதி. பொன் மற்றும் பசுமை நிறம் கலந்த சித்தி விநாயகர் தன் 4 திருக்கரங்கள்ல பரசு, பூங்கொத்து, எள்ளுருண்டை, மாம்பழம் ஆகியவற்றையும் தன் துதிக்கையில மோதகத்தையும் தாங்கியிருப்பார். எட்டாவதாக உஷ்டிஷ்ட கணபதி. நீல நிறத்துல காட்சியளிக்கும் உஷ்டிஷ்ட கணபதி தன் 6 திருக்கரங்கள்ல 2 நீலோத்பவ மலர்களும், மாதுள பழம், நெற்கதி, அஷ்டமாலை, வீணை ஆகியவற்றை தாங்கியிருப்பார். அதோடு தான் காமமோகிதராக பெண்ணின் மேனியில் தன் துதிக்கையை வைத்து காணப்படுவார். ஒன்பதாவதாக விக்ன கணபதி. தங்க நிறத்தில் உடைய விக்ன கணபதி தனது 10 திருக்கரங்களில் சக்கரம், சங்கு, கோடாரி, ஒடிந்த தந்தம், பானம், கரும்பு, வில், பூங்கொத்து, புஷ்பபானம், பாசம், மாலை ஆகியவற்றுடன் காணப்படுகிறார். 10ஆவதாக ஷிப்ர கணபதி. செந்நிறத்தில் இருக்கும் ஷிப்ர கணபதி தன் கைகளில் ஒடிந்த தந்தம், கற்பக கொடி, பாசம், அங்குசம் ஆகியவற்றை தன் 4 திருக்கரங்களில் ஏந்தி ரத்தின கும்பத்தை துதிக்கையில் கொண்டிருப்பார். 11ஆவதாக ஹேரம்ப கணபதி. 5 முகங்களை கொண்ட ஹேரம்ப கணபதி தனது 10 கரங்களில் 2 அபய மற்றும் வரத முத்திரையோடும், இதர கரங்களில் பாசம், பரசு, சம்பட்டி, தந்தம், மாலை, அச்சமாலை, மோதகம், பழம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளார். 12ஆவதாக லக்ஷ்மி கணபதி. வெள்ளை நிறத்தில் இருக்கும் லக்ஷ்மி கணபதி நீல நிற தாமரை பூவை தனது கையில் ஏந்தி 2 தேவிகளுடன் காணப்படுவார். தனது 8 திருக்கரங்களில் கலசம், அங்குசம், பாசம், கற்பக கொடி, கட்சம், வரதம், கிளி, மாதுளை பழம் ஆகியவற்றை கொண்டிருப்பார். 13ஆவதாக மகா கணபதி. செந்நிற திருமேனியுடன் காணப்படும் மகா கணபதி 10 கைகளையும் 3 கண்களையும் தன் முடியில் பிறை சந்திரனையும் உடையவர். தாமரை மலரை ஏந்திய தேவி இடது தொடையில் தேவியை அமர வைத்து தனது கையால் அணைத்திருப்பார். மற்ற கரங்களில் கதை, கரும்பு, வில், சக்கரம், பாசம், தந்தம், ரத்தின கலசம், நெற்கதி, நீலோத்பவம், மாதுளை ஆகியவற்றை ஏந்திருப்பார். 14ஆவதாக விஜய கணபதி. பெருச்சாளி வாகனத்தில் அமர்ந்திருக்கும் விஜய கணபதி பாசம், அங்குசம், ஒடிந்த தந்தம், மாம்பழம் ஆகியவற்றை தன் 4 கரங்களில் ஏந்திருப்பார். 15ஆவதாக நிருத்த கணபதி. பொன்னிற மேனியுடைய நிருத்த கணபதி 6 திருக்கரங்களையும் அதில் மோதிரங்கள் அணிந்த கரங்களில் அங்குசம், பாசம், அபூபம், கோடாரி, தந்தம் ஆகியவற்றை ஏந்தி கற்பக விருட்சகத்தின் கீழ் அமர்ந்திருப்பார். இந்த கணபதியை கூத்தாடும் பிள்ளையார் எனவும் அழைப்பதுண்டு. 16ஆவதாக ஊர்த்துவ கணபதி. தங்கம் போல் ஜொலிக்கும் ஊர்த்துவ கணபதி தாமரை மலர்களை தன் கரங்களில் தாங்கி பச்சை நிற மேனி தேவியை அணைத்தவாறு தந்தம், பானம், தாமரை, கரும்பு, வில், நீல புஷ்பம் ஆகியவற்றை ஏந்திருப்பார்.
17வதாக ஏகாட்ச கணபதி. செந்நிறமாக இருக்கும் ஏகாட்ச கணபதி செந்நிற உடை செம்மலர் மாலையை அணிந்து பெருச்சாளி வாகனத்தின் மீது பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். 3 கண்களும் முடியில் பிறை சந்திரனை சூட்டி இருப்பார். 18வதாக வரகணபதி. சிவந்த திருமேனியை உடைய வரகணபதி தனது 4 கரங்களில் பாசம் அங்குசம் அமுத கிண்ணம் மற்றும் கொடியை தாங்கியிருப்பார். பிறை சூடிய இவருக்கு 3 நேத்திரங்கள் உண்டு. 19வதாக தியாக்ஷர கணபதி. பொன்னிற மேனியில் இருக்கும் தியாக்ஷர கணபதி பாசம் அங்குசம் தந்தம் மாம்பழம் ஆகியவற்றை தனது 4 கரங்களிலும் மோதகத்தை தும்பிக்கையிலும் தாங்கியிருப்பார். 20வது சிப்ரப்பிரசாத கணபதி. பெரிய வயிற்றினை கொண்ட சிப்ரப்பிரசாத கணபதி ஆபரணங்களை சூடி 6 திருக்கரங்களில் பாசம் அங்குசம் தாமரை தர்ப்பை ஆகியவற்றை ஏந்தியதோடு ஒரு கரத்தில் ஹஸ்த முத்திரையையும் துதிக்கையில் மாதுளை பழத்தையும் கொண்டவர். 21வது ஹரித்ரா கணபதி. மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஹரித்ரா கணபதி பாசம் அங்குசம் தந்தம் மோதகம் ஆகியவற்றை 4 திருக்கரங்களில் ஏந்தி இருப்பார். 22வது ஏகதந்த கணபதி. நீல நிற மேனியான ஏகதந்த கணபதி பெரிய வயிறு கொண்டிருப்பார். கோடாரி அச்சமாலை தந்தம் லட்டு ஆகியவற்றை 4 திருக்கரங்களில் ஏந்தி காணப்படுகிறார். 23வது சிஷ்டி கணபதி. சிவந்த மேனியுடன் இருக்கும் சிஷ்டி கணபதி தன் 4 கரங்களில் பாசம் அங்குசம் தந்தம் மாம்பழம் இவற்றை ஏந்தியவர். பெருச்சாளி வாகனத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார். 24வது உத்தண்ட கணபதி. தனது 10 திருக்கரங்களில் பாசம் நீல புஷ்பம் தாமரை தந்தம் கரும்பு வில் கதை ரத்தன கலசம் நெற்கதிர் மாதுளை பழம் மாலை ஆகியவைகளை வைத்திருப்பார். இடது தொடையில் பச்சை நிறமேனி தேவியை ஏற்றிருப்பார். 25வது ரணமோசன கணபதி. வெண்பளிங்கு மேனியுடன் இருக்கும் ரணமோசன கணபதி செந்நிற பட்டாடை உடுத்தி இருப்பார். தன் கரங்கள்ல பாசம் அங்குசம் தந்தம் நாவற்பழம் இவற்றை தாங்கி காணப்படுகிறார். 26வது துண்டி கணபதி. 4 திருக்கரங்களில் அச்சமாலை கோடாரி ரத்தன கலசம் ஒடிந்த தந்தம் இவைகளோடு அருள்பாலிக்கிறார். காசி கஷேத்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவர். 27வது துவிமுக கணபதி. 2 முகங்களை கொண்ட துவிமுக கணபதி பசுமையான நீல நிறம் கொண்டவர். செம்பட்டாடை உடுத்தி தந்தம் பாசம் அங்குசம் ரத்தன பாத்திரம் ஆகியவற்றை 4 திருக்கரங்களில் ஏந்தியவர். 28வது மும்முக கணபதி. 3 முகத்துடன் பொற்றாமரை ஆசனத்தில் காணப்படுபவர். சிவந்த மேனியை உடைய இவர் பாசம் அங்குசம் அச்சமாலை அமுத கலசம் அபய ஹஸ்த முத்திரைகளை தாங்கி காட்சி தருகிறார். 29வது சிங்க கணபதி. சிங்க வாகனத்தில் எழுந்தருளிருக்கும் சிங்க கணபதி வெண்மையான நிறத்தில் இருப்பதோடு தனது 2 திருக்கரங்களில் பரதம் அபய முத்திரைகளையும் 6 திருக்கரங்களில் கற்பக கொடி வீணை சிங்கம் தாமரை பூங்கொத்து ரத்தன கலசத்தை தாங்கியவர். 30வதாக யோக கணபதி. செஞ்சூரிய நிறத்தில் நீல நிற ஆடையை தரித்த இவர் பாசம் அச்சமாலை யோக தண்டம் கரும்பு ஆகியவற்றை ஏந்தி யோக நிலையை தோற்றமளிக்கிறார். 31வதாக துர்கா கணபதி. பசும்பொன் நிறத்தில் இருக்கும் துர்கா கணபதி தன் 8 திருக்கரங்களில் அங்குசம் பாசம் பானம் அச்சமாலை தந்தம் வில் கொடி நாவற்பழம் ஆகியவற்றை தாங்கி பெரிய உருவத்துடன் காணப்படுகிறார். 32வதாக சங்கடஹர கணபதி. இளஞ்சூரியன் நிறத்தில் தன் இடது தொடையில் நீல நிற பூவை ஏந்திய தேவியை வைத்திருப்பார். நீல நிற ஆடையை அணிந்து செந்தாமரை பீடத்தில் அமர்ந்து வரத முத்திரையுடன் அங்குசம் பாசம் பாயாச கிண்ணத்தை தாங்கிய அருள் பாலிப்பவர். இதுவரைக்கும் விநாயகரின் 32 உருவம் மற்றும் பெயர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.